இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Tally Erp9ல கான்ட்ரா என்ட்ரி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கான்ட்ரா என்ட்ரி எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டு பேங்க், அதாவது நம்ம கையில் இருக்க கேஷ் இன் ஹேண்டில் இருக்க அமௌண்ட்டை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம கான்ட்ராவில் என்ட்ரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் டு கேஷ் அப்படின்னா என்னென்னா நம்ம கையில் கேஷ் இல்லாத போது நம்ம பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரான் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம கான்ட்ராவில் என்ட்ரி பண்ணிக்கலாம். தென் கேஷ் டு கேஷ் அப்படின்னா என்னென்னா மெயின் கேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம பெட்டி கேஷுக்கு ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம கான்ட்ராவில் என்ட்ரி பண்ணிக்கலாம். தென் பேங்க் டு பேங்க் அப்படின்னா என்னென்னா ஒரு கம்பெனியில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். அப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம கான்ட்ராவில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டேலியில் இது எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா, இங்கே ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்கு வந்து F4, இதில் தான் நம்ம கான்ட்ரா என்ட்ரி பண்ண போகிறோம். கான்ட்ரா என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேஷ் டெபாசிட் பண்ணலாம். கேஷ் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் இன் ஹேண்ட், நம்ம கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இங்கே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜரில் போயிட்டு கேஷ் லெட்ஜரில் நம்ம கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, நம்ம கையில் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இங்கே கேஷ் லெட்ஜரில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குன்னா 40,750 rupees இருக்குது. இங்கே நீங்கள் F7 கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எது மூலியமாக வந்த கேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டாஸ் மூலியமாக நமக்கு ரெசிப்ட் ரிசீவ் ஆன கேஷ் எல்லாம் இங்கே இருக்குது. கேஷ் சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு கேஷ் ரிசீவ் ஆகும். ஸோ அது மூலியமாக நமக்கு ரிசீவ் பண்ண கேஷ் 40,750 rupees. இதில் இருந்துட்டு நம்ம ஒரு 40,000 rupees நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். இதை எப்படி டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் கான்ட்ரா நம்ம போட போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஷ் வந்து 40,000 rupees பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறோம். இப்போ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இது இங்கே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதாவது இப்போது இந்த இடத்துல ரிசீவர் நம்ம வச்சுக்கலாம், கீழே வந்து கிவர். அதாவது நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணும்போது இல்லை ரிசீவர் யாருன்னு செக் பண்ணுங்க. கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியே போகுது, ஆனால் ரிசீவ் பண்ணுறது யாருன்னா பேங்க்கு தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள இங்கே போட்டுக்கலாம். பேங்க் ரிசீவ் பண்ணுறதுனால நம்ம இங்கே பேங்க் நேம் கொடுக்கலாம். தென் கேஷ் கீழே போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா 40,000 rupees நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். நம்ம கையில் இருக்க கேஷ் வந்து 40,750 இருக்குது. இதை நம்ம 40,000 rupees மட்டும் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேங்க்கில் இருக்க பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 49,030 rupees இருக்குது. இதில் நம்ம 40,000 டெபாசிட் பண்ணலாம். ஸோ இங்கே 40,000 rupees நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போவே நீங்கள் இங்கேயே சேஞ்சஸ் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கேஷ் வந்து 40,000 வந்து பேங்க்கில் டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ பேங்க் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கேஷ் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் உள்ள 750 தான் இங்கே நமக்கு காட்டுது. நம்ம இங்கேயே வந்து நம்ம சேஞ்சஸ் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே வந்து டினாமினேஷன்ஸ் போட்டுக்கலாம். இந்த 40,000 rupees வந்து நான் என்ன பேப்பரில் கொடுக்குறேன் அப்படின்றத நம்ம டினாமினேஷன்ஸ் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20,000 into 20 நோட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ 40,000 அமௌண்ட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகே, இங்கே நரேஷனில் வந்துட்டு கேஷ் டெபாசிட்டட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கேஷ் வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். இது எங்கெல்லாம் என்டர் ஆகிருக்கோம், எங்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது டிஸ்பிளே, அதாவது கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே, ஸோ டி ப்ரெஸ் பண்ணுறேன். தென் அக்கௌண்ட்ஸ் புக் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே போயிட்டு லெட்ஜர், இதில் கேஷில் போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணலாம் கேஷ் அக்கௌண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேஷில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்தது 40,750 rupees இருந்தது. இதில் வந்து 40,000 rupees நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். கான்ட்ராவில் போட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டதுனால க்ளோசிங் பேலன்ஸ் இப்போ அவைலபிள் பேலன்ஸ் கேஷ் எவ்வளோ இருக்குன்னா 750 rupees தான் இருக்குது.
நம்ம மந்த்லி வைஸ் டிஸ்பிளே F7 கொடுத்தோம் நம்ம செக் பண்ணிக்கலாம். 40,750 rupeesல 40,000 rupees வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 750 rupees தான் நம்ம கையில் இருக்குது. இது இங்கே மட்டும்தான் என்டர் ஆகிருக்குமா, சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பேங்க்லேயும் சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம கையில் இருந்த கேஷு பேங்க்கில் டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ பேங்க்லேயும் சேஞ்சஸ் நடந்திருக்கும். நம்ம பேங்க் லெஜர்லேயும் போய்ட்டு செக் பண்ணலாம். பேங்க் லெஜரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த அமௌண்ட் வந்து 49,030 rupees தான் இருந்துச்சு. நம்ம போட்ட டெபாசிட் அமௌண்ட் 40,000 சேர்த்து இப்போ கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 89,030 rupees இருக்குது. நம்ம F7 கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கான்ட்ரா 40,000 சேர்த்து 89,030 rupees இங்கேயும் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம கேஷ் இன் ஹேண்ட், அதாவது இப்போ நம்ம கையில் இருக்க கேஷ் 750 தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு வித்ட்ரான் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேஷ் இன் ஹேண்ட் வந்து 750 தான் இருக்குது. நம்ம இப்போ ஒரு வித்ட்ரான் என்ட்ரி போட போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் கான்ட்ரா இங்கே போய்ட்டு இப்போ இங்கே ரிசீவர் யார், கிவர் யாருன்னு செக் பண்ணலாம். இங்கே ரிசீவர் யார் அப்படின்னா கேஷ் நம்ம தான் ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ மேலே கேஷ் போட்டுக்கலாம், கீழே வந்து பேங்க் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேங்க் செலக்ட் பண்ணுறேன். எவ்வளோ இங்கே வந்து நம்ம வித்ட்ரான் பண்ண போகிறோம் அப்படின்ற அமௌண்ட் போட்டுக்கலாம். இப்போ 89,030 rupees வந்து பேங்க்கில் இருக்குது. கேஷ் இன் ஹேண்டு வந்து நம்ம கையில் 750 rupees தான் இருக்குது. ஸோ இதில் இருந்துட்டு நம்ம ஒரு 10,000 rupees நம்ம வித்ட்ரான் பண்ண போகிறோம். ஸோ 10,000 rupees நான் இங்கே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செக் நம்பர் எல்லாம் கேட்குது. ஸோ நம்ம செக் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கு தெரியும். பேங்க்கில் வந்து 89,030 rupees இருந்தது. நம்ம 10,000 rupees வித்ட்ரான் பண்ணதுனால அந்த 10,000 rupees ஆட்டோமேட்டிக்காக கேஷுக்கு போயிடுச்சு. கேஷில் 10,750 ஆகிடுச்சு. இங்கே சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு கேஷ் வித்ட்ரான் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம எங்கெல்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே, தென் அக்கௌண்ட்ஸ் புக், தென் லெட்ஜர். இங்கே போய்ட்டு கேஷ் லெட்ஜரில் நம்ம பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 40,000 டெபாசிட் பண்ணியிருந்தோம். நம்ம பேலன்ஸ் 750 rupees தான் இருந்தது. இப்போ போட்ட கான்ட்ரா என்ட்ரி, அதாவது வித்ட்ரான் பண்ண 10,000 அமௌண்ட்டும் சேர்த்து 10,750 என்ட்ரி ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகே, தென் பேங்க்லேயும் இங்கே வந்து சேஞ்சஸ் இருக்கும். பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 89,030 rupees இருந்ததை நம்ம 10,000 rupees வந்து வித்ட்ரான் பண்ணதுனால பேங்க்லேருந்து அமௌண்ட்டு கம்மியாயிருக்கு. 79,030 rupees கம்மியாயிருக்கு. இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே 89,030 rupees இருந்துச்சு ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்டில். 10,000 rupees நம்ம வித்ட்ரான் பண்ணியிருக்கோம், ஆகஸ்ட் மந்த் வித்ட்ரான் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ கரண்ட் பேலன்ஸ் பேங்க்கில் இருக்கிறது 79,030 rupees தான் இருக்குது. இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ கான்ட்ரா என்ட்ரியை எப்படி ஆல்டர் பண்ணுறது, இல்லை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 rupees மட்டும் எனக்கு வித்ட்ரான் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் நான் 10,000 rupees வந்து வித்ட்ரான் என்ட்ரி போட்டிருக்கேன். இதை எப்படி நம்ம ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அக்கௌண்ட் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதிலே போய்ட்டு நம்ம என்டர் கொடுத்து டைரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10,000 rupees அப்படின்ற இடத்துல நான் 5,000 rupees நான் மாற்றிக்கலாம். அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்துருந்தேன்னா அது டிஃபால்ட்டாக மாறிக்கும் எல்லாமே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 89,030 இருந்துச்சு. அதில் வந்து 5,000 மட்டும் நான் வித்ட்ரான் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் 84 இந்த மாதிரி மாறிக்கும். இல்லை எனக்கு கான்ட்ரா என்ட்ரி, இந்த என்ட்ரி இப்போ போட தேவை கிடையாது, இது டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அதை என்டர் கொடுத்துட்டு ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணோன்னா டெலீட் ஆப்ஷன் காட்டும். இதில் எஸ் நோவான்னு கேட்குது. ஸோ எஸ் ஒய் ப்ரெஸ் பண்ணனா இந்த அக்கௌண்ட்டு டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு வேறு ஸ்டெப்பு எப்படி இருந்தால் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு கேஷ் இன் ஹேண்டும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும், பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்றதும் நான் செக் பண்ணணும். அப்படின்னா எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே, ஸோ டி ப்ரெஸ் பண்ணுறேன். தென் டிஸ்பிளே மெனுவில் அக்கௌண்ட்ஸ் புக், ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் பேங்க் புக் ரெண்டுமே இருக்குது. இங்கே போய் நம்ம என்டர் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா
நம்ம கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது 750. அதாவது நம்ம 10,000 ஃபஸ்ட்டு விட்ரான் பண்ணணும். 10,750 ஆச்சு. தென் 10,000 ருபீஸை வந்து நம்ம ஆல்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 5,000 ருபீஸை ஆல்டர் பண்ணோம். தென் அந்த அக்கௌண்ட்டை நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ டெலிட் பண்ணிட்டதுனால இப்போ 750 அமௌண்ட்டு தான் காட்டுது. கேஷ் இன் ஹேண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது 750 தான் இருக்குது. தென் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்னா 89,030 ருபீஸ் இருக்குது. இந்த மாதிரி கேஷ் இன் ஹேண்ட் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுத்தையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம்.